பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உள்ள மாரியம்மன் ஒரு தெய்வம் உன் வீட்டுக்கு அடிக்கடி வருது. ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் வீட்டில் இருக்கு. ஒருவருடைய உடல்நிலையும் அடிக்கடி பாதிக்கப்படுது. உண்மையா? இப்போ உன் பிள்ளைய கொஞ்சம் நீ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக பேசினால் உனக்கு சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நீயா எங்கேயாவது போய் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு சம்மதமும் தெரிவிக்க மாட்டேங்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில அவன் உள்ளத்துக்குள்ள வேற ஏதோ குழப்பம் இருக்குன்னு நீ முடிவு எடுத்துட்ட. அதை கருப்பசாமியால தான் தீர்க்க முடியும்னு என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் நோட்டுவா. அப்படியா? உன் பிள்ளையுடைய மனதையும் சீர்படுத்தி நீ இழந்து போன செல்வத்தையும் மீட்டி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? என்னைய பார்த்துட்டு போ மகனே. ஜெயிக்கிறேன், வெற்றி அடைய வைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் யாருக்குப்பா இருக்கு? வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. என்னடா மனைவியை பற்றி என்ன விஷயம்? உட்காரு. பிரிஞ்சு போயிட்டாளா? அவ வேணுமா? கண்டிப்பா. கால் வந்துட்டு வா. தும்பருந்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம், காலெடுஞ்ச குதிரை கரைச்சி என்ன புண்ணியம். இன்னொரு தடவை கால் வந்துக்கா. என்னன்னு கேட்கிறேன். உனக்கு எனக்கும் எதுவும் தேவையில்லையா? எனக்கு வேண்டியதை ஒதுக்கு, நான் போறேன் தனியா. உன் அறிவுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். இப்போ அவ கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரும் உங்ககிட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிச்சு கொண்டு வந்து சேர்த்துறணும், அப்படித்தானே? என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு. அவன் உள்ளத்தனு கொஞ்சம் கடைஞ்சி எடுக்கிறான். கர்மசாமிக்கு இந்தா கள்ளத்தனை என்கிட்டே பண்ணுதிய. கால் வந்துட்டு வா. கண்ணை மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணுனா நான் திறக்கும்னு நீ திறந்துட்டேன்னா அப்போ 2 செகண்டா உன்னை கண்ணை மூட சொன்னேன். என்னை நீ உள்ளத்துல சரியா நினைக்கல. கண்ணை மூடு. என்னையவே பிரார்த்தனை பண்ணேன். வேற ஒருத்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உன் மனைவி வீட்டில் நடந்துகிட்டு இருக்குடா தம்பி. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணி திசை திருப்பி வண்டியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்கடா. அப்போ அதை கட் பண்ணணுமா வேண்டாமா? 3 முறை என்னைய பார்க்கவா. வார புதன்கிழமை ஈவினிங் அவ போட்டா கொண்டு என்னை வந்து பாரு. அந்த நாயை இங்க வர வைக்க போடு. கர்மசாமிக்கு கை எங்க சும்மா இருக்கிறானே? ஆமா ஆமா. அப்படியா? மகனுக்கு பிள்ளைக்கு யாரோ வேலை வேணும்னு சொல்லி மனதில் என்னை நினைத்து வந்திருக்கிறார்களே. என்ன வேலை வேண்டும்? கால் வந்துட்டு. நல்ல பிள்ளைல நீ தங்க பிள்ளையை பத்திருக்கல. ஆம்பளை பாரு, விழுந்த உடனே சாமியை எப்படி கும்பிட்றான் பாரு. அவன் உள்ள உடனே கடவுள்கிட்ட போயிடுது. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். மூதாதையர்கள் வணங்கி வந்த ஒரு புனிதமான ஆத்மா உன் வீட்டுக்கு வருது. அது நீங்களும் மனதார இப்போ கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. உன் பையனுக்கு ஏர்போர்ட்ல செலக்ட் ஆயிடுதுன்னு முதல் உத்தரவு வந்திருக்கு. ஆனா 2வது உத்தரவு இன்னைய வர வரலையே. ஏன்? இதைத்தான் நீ கேட்க. கால் வந்துட்டு வா, வர வைக்கிறேன். அப்படியா? ஜனவரி 30ஆம் தேதி முடிஞ்சு பிப்ரவரி 1ஆம் தேதி குறிப்பிட்டு அந்த ஃபைல் எடுக்கிறாங்க. மொத்தம் 27 பேர் செலக்ட் ஆயிருக்கான். உன் மகன் ஐஎஸ்டா இருக்கான்டா. போட்டாச்சு பாயிண்ட். அப்படி வேலை செய்யும். மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு கொடுறா மகனே. ஆனந்தம் அடைவாய். ஓடு. கர்மசாமிக்கு 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 பெங்களூர் ஈரோடு அடுத்து அழைக்கிறேன். பாயப்பா மெல்ல வாங்க. யாரையும் இடிச்சுக்கிடாதீங்க. நிதானமா வாங்க தயவு செய்து. மருமகளே மணமகளே வா வா. வலது கால வீட்டுல எடுத்து வச்சுட்டு வா வா. ஆமா, மருமகா எங்க இருக்கா? ஏய் மறைக்காடா, மருமகா எங்க இருக்கா?
அவ வீட்டில் தான் இருக்கா. இப்போ மருமக வரணுமா? காலில் விட்டு வா. குணம் இருக்கும் மனம் இருக்கும் எங்கள் வீட்டிலே, அது எல்லாமே இருக்காது அவளின் வீட்டிலே. இன்னொரு தடவை கால் விட்டா கண்ணை மூடி கும்பிட்டு வா. அவ இருக்கிற வீட்டுக்குள்ள போனேன். அவங்கெல்லாம் வேண்டாம், நம்ம தனித்தே வாழ்ந்துக்கிடுவோம், தனித்தே வாழ்ந்துக்கிடுவோம், வேற கல்யாணமும் முடிக்க வேண்டாம், நம்ம பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளை பார்க்க விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனசு மாறுமான்னு கேட்டேன். நான் மாற்றி தாரம்னு உத்தரவு. கால் விட்டு வா. உன் பையன் அவளுக்கு மெசேஜ் பண்ணான், அதனால அவள் செல்லெல்லாம் பிளாக் பண்ணிட்டானாம்ல. பிளாக் பண்ணிட்டாள. இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா, நான் பார்க்குறேன். இவன் வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணதான் அவள் மிரட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் உள்ளத்தை மாற்றி தந்தா போதும்ல. கர்மசாமிக்கு சனி பகவானே, இந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வந்து சேர்க்கிறேன். வெற்றி அடைவாய். ஆனந்தத்தோடு என்னை குடும்பத்தோடு வந்து பார்த்து மகிழ்வீர்கள். வாழ்க மகளே வாழ்க. சாப்பிட்டு புண்ணியம் அடைந்து போ. சாப்பிடாம போனன்னு வச்சுக்கா, சும்மா விட மாட்டேன். போ 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 போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை 3 கேள்விகளை தன் மனதில் வைத்து வந்த பெரியோர் ஒருவர். ஆத்திரப்படாத. நடக்க கூட இயலாத ஒருத்தர் இருக்காராம். யாருன்னு நான் அதை பார்க்க வேண்டாமா? கணவன் மனைவி வரலாம். பாத்தியா, என்னடா நீங்க பாத்தியா, நடக்க முடியாம இருக்காளா? எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கால் வந்துவாங்க. என் வாழ்வில் புது பாதை கண்டேன். அவங்ககிட்ட பேசுறாள, பேசலே இப்போ இதுக்கு முன்னால பேசுனாளா? கட் பண்ணிட்டியா? உங்களுக்கு அவ பேசுனாளா? சும்மா முடிக்க. வாங்க என் செல்ல மக்களே, நீ நின்று கொள்ளலாம். அவர் உட்கார்ந்து எந்திக்க முடியுமா? முடியாது. 3 கேள்வி கேட்டுக்கலாம். என்னெல்லாம் வேணும்? உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஆபத்து இல்லாம வெற்றிகரமா நடத்தி தரேன். 1. ஒரு பிள்ளைய பற்றிய ஒரு வாழ்க்கை அமையணும். 2வது பிள்ளைக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல ஆம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றிவேல் முருகன் பேர் வைக்கணும். அதே மாதிரி பணம் வரும், தங்கம் வராது. முதல்ல பணத்தை வர வைக்க, அடுத்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து தங்கத்தை வெளியே தூக்கிடுறேன். சரிதானா? வேற என்ன வேணும்? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு சம்முன்னு. ஆமா, என்ன நினைச்சுக்கோ, நீ வேலைக்கு போய். ஜனவரியில் நீ வேலைக்கு போகக்கூடிய வெற்றி கிடைக்கும். இந்தாப்பா, கோடி செல்வங்களும் வீடுக்கு வந்து சேரும். ஆனந்தமுடைவீராக, உணவுண்டு செல்லலாம். இந்த மகளே, இந்த கைகால் நரம்பியல் பிணியை நீக்கி தரேன். வெற்றி அடைவாய். இந்தா ஆனந்தம் பெறுங்க. கருப்பசாமி, நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருப்பா. பெங்களூர்ல இருந்து. யாருப்பா அது? நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒருத்தர் கேட்கிறார். என்னடா வாழ்க்கை அது? கல்யாணம் முடிச்சாலா பின்ன இன்னொரு வாழ்க்கை?
எனக்கு முறையிடத்துக்கு நான் சொல்லலை, என் கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேண்டும். நீ நம்ம கல்யாணம் முடிச்சிட்டியாமா? இது யாரு? நீ நினைச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிற, கால் ஒன்று வா, நீங்க அங்க நின்னுங்க. எல்லாருக்கும் கருணை உண்டு, அன்புடன் நிற்க வேண்டுகிறேன், நிலுங்கள் அழைக்கிறேன், வருத்தப்பட வேண்டாம். அறகுறையில் மனசை வச்சுட்டு வந்துருக்க போய் உள்ள, கால் ஒன்று போய் உள்ள. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கடந்த காலத்தில் தன் மனமெல்லாம் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தால் வேதனை அடைந்து வந்த மகள் நீ. கால் ஒன்று வா. என்னம்மா பொய் சொல்லிட்டேனா ஏதோ? என்னம்மா பிள்ளை நீங்களாம்? வரக்கூடிய வைகாசி மாதத்துக்குள் உனக்கு புனிதமான ஒரு வாழ்க்கை அமையும். ஏமாற்றம் இல்லாமல் காப்பாற்றுவேன். அதற்கிடையில உனக்கு வருமானத்துக்குரிய வழியவும் உருவாக்கி தருவேன். அது ஒரு பிசினஸ் சம்பந்தமான வழியாக இருக்கும். வேற என்ன வேண்டும்? அப்பாவுக்கு ஆரோக்கியம் தாரேன், அம்மாவுக்கு மனசை பக்குவப்படுத்தி தாரேன். செல்வாக்காயிரு, வெற்றி அடைவாய். போன் பேசுறத குறைச்சிக்கோ, புண்ணியம் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு சாப்பிடாம பணம் வச்சுக்கா குண்டு, சும்மா விட மாட்டேன் போ. பெண்ணி என் பேத்தியா தானடா, என்ன வேணாலும் ஏற்றுவேன். என்ன பிள்ளை அப்படித்தானே? உன்னை ஏற்றுனா ஏற்ற மாட்டேனா? நல்லாரு. ஐயோ ஹையஸ்ட். ஓ ஓ ஓ சூப்பராரு. வேலை விட தாத்தா தர்ம கட்டளைக்கு என்ன தருவ கோயிலுக்கு? நீ செய்யற அன்னதானம் தர்மத்தில் உன் குடும்பம் உயரும், புண்ணியம் அடைவாய். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொழிலில் பல கோடிகளை நஷ்டமடைத்து வந்தவன் யாரப்பா? கோடி அளவு நஷ்டப்பட்டு வந்தது யார்? பெங்களூரெல்லாம் தாண்டி போயிடுத. என் பொம்பளை பிள்ளைய பத்தி ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். பெங்களூரெல்லாம் தாண்டி போயிருக்கு குதிரை. பெங்களூருக்கு அடுத்து இருக்கீங்களா? எங்க மைசூர் பக்கமா? கால் வந்துட்டாங்க. ஜபாவுக்கு யார் டீ கொடுத்தது? கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கும்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஜபாவுக்கு டீ கொடுக்க கூடாது. என்னப்பா வேணும்? இப்ப எப்படி இருக்கு? கண்ண மூடுங்க. அவ வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு. அவ மனத்தை மயக்கி தெளிவடைய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கு. அந்த சக்தியை முறித்து உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சா போதுமா? அடுத்து அவ வாழ்க்கையை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டிய? கண்ண முடிக்கா. இந்தா எதிர்பாராமல் அவளை நீ சந்திப்பாய், உன் இல்லம் வந்து சேர்வாள். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வாப்பா, புண்ணியம் அடைவாய். எதிர்பாராமல் சந்திப்பாய்ன்னு சொல்லிருக்கேன், நாளைக்கே இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தொழிலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்வ மக்கள் கால் ஒன்று வரலாம். சுவாமியே சரணமையப்பா. வாராகி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. உன் பேர் என்னப்பா? கிருஷ்ணன். திருப்பதி ஆண்டவருக்கு எதுவும் வேண்டுதல் வச்சிருக்கியாடா? இப்ப போகலையா சில நாடா? என்னடா அவருக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? மனசு வெறுத்துக்கிட்ட அதானே? அதானே? கால் ஒன்று வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. இழந்து போன பணம், சிலர் ஏமாற்றப்பட்டார்கள். ஒரு தொழிலை நம்பி இன்னொரு தொழிலுக்காக பணத்தை கட்டி நீயே உன் அறிவால் உன்னை கெடுத்து விட்டாய். இப்ப எல்லாம் இழந்து கடன்பட்டு வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. அதனால அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. 2-3 பேங்க்ல போய் கேட்டேன்,
அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட வழி இல்லை. கருப்பசாமி எங்களுக்கு நல்வழியை காட்டுன்னு கேட்கிற. கால் ஒன்று வா. அடமணி எத்தனை வாப்பா வா. ஒரு கேள்வி கேட்டுக்கா, வேற என்னடா வேணும் இப்போ? உடலால் உயிர் கண்டம் எதுவும் இல்லை. புதிய தொழில் ஆரம்பிக்க பணம் தந்திருக்கேன். வெற்றி அடைந்து என்னை காண வாருங்கள். சாப்பிட்டு போங்க, உட்காருங்க, ஆனந்தமடைங்க. பெங்களூரு எல்லை தன் தாயாரை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? ஆத்திரப்படக்கூடாதுங்க யாருமே. யாருடைய அவசரத்துக்கும் நான் கதாபாத்திரம் கிடையாது. யாரம்மா நீ? யாருடைய அம்மாவை பத்தி கேட்கணும்? உன்னுடைய தாயாரை கேட்கணுமா? உட்கார், கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. எடை பேச்சு இருக்க வேண்டாம். கண்ணாடி கழுதி தூர போட்டுறாத, கையில வச்சுக்கா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க அம்மாவால சரியா எந்திரிச்சு நடக்க முடியலையாம்லா. அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க அதை சம்மதிக்கலையா? இடுப்புல ஒரு பாதிப்பு இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும்னு இருக்காங்க. ஆனா அந்த இடுப்பு அறுவை சிகிச்சை சரி வருமானு கேட்கிறேன். கண்ணமுடே. இடுப்புக்கு கீழே மரமரத்து உணர்ச்சியற்று இருக்குதே, கை காலலாம். அதுக்கு உயிரெழுப்பி முதல்ல நடக்க வைக்கிறேன். அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சையை பார்ப்போம். காலில் வந்துட்டுவா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வாடா மகனே, வாடா வாடா. வேற என்னடா வேணும்? ஒரே கேள்வி கேட்டுக்கா. அத அழிச்சு தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கோ. அடுத்து பேசுவோம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு எதையும் விற்பனை பேசியிருக்கிறேன், எனக்கு வித்து தரணும் ஒருத்தன் கேட்கிறானே. என்னத்தப்பா வித்து தரணும்? அப்படி பெங்களூர்ல என்னத்தப்பா வித்து தரணும்? இடமா, வீடா, என்ன பொருளை வித்து தரணும்? கர்மசாமி என்னடா வித்து தரணும் உங்களுக்கு? இடம் யாருக்காவது வித்து தரணுமா? கால் வந்துட்டு. நான் இவ்வளோ தூரம் நான் எப்படி பேசினேன்? தமிழ் தெரியாத அண்ணாச்சு உங்களுக்கு? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பேச நான் பேசணுமா? நான் தானே பேசணும். உங்கள் பேர் என்ன? ஜான்ஸ். கண்ணை முடுங்க கொஞ்ச நேரம். உள்ளத்தை முதல்ல என்கிட்ட கொடுங்க. உங்களை மறந்துடுங்க. எஸ், ஓகே. கால் வந்துட்டு வா. வரலாம். உனக்கு உரிமையான இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவரால் மாந்திரிக தகடுகள் வைத்து உங்க குடும்பத்தை பாதிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் அந்த இடத்தை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியாத குறைபாடுகள் இருக்குது. இதுல ஒரு பொம்பளையினுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தை மாற்றி உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதும்ல. இந்தா பணம் நான் அப்படியே தந்துட்டேன். இடத்தையும் வித்து தந்துருந்தேன். இந்த செய்வனையும் மாத்தி தரேன் போ. கர்மசாமிக்கு அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்த வார்த்தை பின்னால பேசுவான். கோயில் தான் என்னைக்கு இருக்குத. சந்தோஷமா? கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? சரி கேட்டு பார்க்குறேன். பெங்களூர் எல்லை கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? என்னடா டே பேரப்பிள, என்னடா என்னைய கூப்பிடுறியா? யாருக்குமா கல்யாணம் முடிக்கணும்? வேண்டிதான் குடிக்க. நீ நம்ம மகனை பத்தி கேட்க வந்தியா? யாரு நீ? அது யாரு? புருஷ வீட்டு வாழ போற கண்ணீர்
தங்கச்சி பொண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. கல்யாணம் முடிச்சிட்டாளா? நம்பிக்கை துரோகத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் வரமாட்டான். அப்படியா? கொஞ்சம் நீங்களும் அங்கே தள்ளிடுங்க. போ 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 ஏப்ல முன்னாரு கண்ணத்தோட அழுகையை நிப்பாட்டு. கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காரு. எண்ணெயை மட்டும் நில, கண்களை மூடு. பழக்கத்தோடு நின்றிருந்தா இந்த மனசு பாதிச்சிருக்காது. பாலியல் உணர்வுகளோடு விளையாண்ட காரணத்தால அவளால் மறக்க முடியல. அதனால தப்பு அவன் மேல மட்டும் இல்லை மகளே, இவன் மேலையும் சேர்ந்து இருக்கு. கால் ஒன்ட்டு வா. உங்களை யாரையும் நான் பேச சொன்னா வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கணும். இப்ப அவனையே உனக்கு நான் புருஷனாக்கிறேன். ஆனா அவன் 2 பொண்டாட்டியோட வாழ்வான். நீ 2வது பொண்டாட்டியா இருந்துக்கலாமா? உன்னை மட்டும்தான் வேணுங்க. அதே மாதிரி இன்னொருத்திக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான், அவளை கட்டிக்கிறோம்னு சொல்லி. உன்னை கட்டிக்கிட்டா அவன் உடனே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. இந்த அலப்பறையும் பிரச்சனையும் உனக்கு வேணுமா? என்ன வேணும்னு பார். 3 முறை என்னைய பார்க்க வாரீங்க. 3வது முறை இவளுக்கு தெளிவான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அவன் மனதையும் கர்மசாமிக்கு இப்போதைக்கு வேண்டாம்னே ஒரு முடிவு எடுத்து இருக்கட்டும். என்னையவே நினைச்சிரு. சாக விடாம காப்பாத்துறேன். புனிதமான வாழ்வை அமைச்சு தரேன். வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு நல்லா என் செல்லக்குட்டி எந்தி நல்ல வயிறார சாப்பிட்டு போ. தாத்தா கோயில்ல புண்ணியமடைவாய். வா மகளே. ஆம்பளை நிர்வாகம் இல்லாம பொம்பளை பிள்ளை வளர்த்தா இப்படித்தான் சில பாதிப்புகளும் வேதனையும் வரும். என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இரு. வெற்றி அடைஞ்சு தரேன். ஓ பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும். காலில் வந்துட்டு வா. அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. யாருக்குமா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வீட்டில்? இதுக்கு முன்னால் ஆப்ரேஷன் யாருக்கும் பண்ணீங்களா? உங்களுக்கு பண்ணியிருக்கீங்களா? வாங்க. இப்போ பையனுக்கு என்னமா செய்யணும்? கண்ண மூடு, நான் வரேன். அவனுக்கு கோயம்புத்தூர்லேயே பெண் இருக்கு, முடிச்சு வச்சுருவோமா? அவன் அங்கே உள்ள பெண்ணு தான் வேணுங்கிறானா? கோயம்புத்தூர் பெண்ணு தான் கிடைக்கும். புனிதமானவளாக இருப்பாள். வாழ்க்கை வைகாசியில் அமையும். முதல்ல மகனுக்கு நல்ல வழியை பண்ணித்தாரேன். அடுத்த வாரத்தில் உன் பொண்ணு விஷயத்தை பேசுகிறேன். கர்மசாமிக்கு மயிலாடுதுறை, மயிலாடும் பாறை அல்ல, மயிலாடுதுறை. மாயாபுரம் என்னும் மயிலாடுதுறை. மாயாபுரமா? மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வழக்காட்ட உழுது போடு என் செல்ல கண்ணு. கால் வந்துட்டு வரலாம். ஏய் டங் 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 டங். எனக்கு எத்தனை மீட்டர் சட்டைக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும்? எத்தனை மீட்டர் வேணும்? அப்போ நீங்கள் டெய்லரா? கூப்பிடுவோம்ல. கால் வந்துட்டு வாங்க. வீட்டை வித்தாச்சா? வேலை பேசி பேசி நீங்க அவனை கொம்புக்கு ஏத்தனா எவன் போய் வாங்குவான்? அப்ப நீ நினைக்கிற வேலைக்கு நான் வித்து தரணும். என்ன உன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு வந்த. இப்போ உன் பிள்ளை வயிற்றுல எத்தனை மாசம்? 45 நாள். அது குழந்தைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆம்பளை பெய்யதாம்னு நிரூபிச்சு தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. என்னமா தண்ணி வாங்கிட்டு வர சொன்ன உள்ள என்ன ஏமாத்திருச்சுட்டா. சர அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்போ வேணும்ல. கண்ணமுடே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1 2 3 பில்டிங் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரிதானா? அதில் கொஞ்சம் பணம் இல்லாமல் கொஞ்சம் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர்றது வரலையே உன் புருஷனுக்கு.
வர வச்சு தாரேன், ஓகே பண்ணி தாரேன். கால் விட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அண்ணா உங்களுக்கு மயிலாடுதுறையா? உங்களுக்கு உங்களுக்கு டெய்லருக்கு மயிலாடுதுறையா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. குழந்தையும் ஜனனமாக்கி தரேன். மருமகளுடைய புத்திய இப்ப கிரகங்கள் மாத்தி இருக்கு, ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக்கி தந்துட்டேன். ஜெயிச்சுக்கோ, இந்தா காசு பணத்தோடு கண்குளிர வாழ்வாய். சொல்லி முடிச்சுட்டு தந்துட்டேன். இன்னும் இந்த கேள்வி கேட்கலாமா? உனக்கு என்ன வேணும்? வேலை முத மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துரு. 2025 ஃபர்ஸ்ட் போஸ்டிங் உனக்கு தான். ஒரு பாப்பா வீட்டை வித்து தந்துருவோம். நமக்கு கமிஷன் எவ்வளவு கேட்கறாப்பா? கமிஷன் கேட்டா கருசாமி அர்த்தம் இல்லல. விளக்க என்ன? கர்மசாமிக்கு எத்தனை லட்சம் உனக்கு வேணும்பா? 57 முடிக்கணும். ஆனா இப்ப அப்படி முடியறதுக்கு இல்ல, 45க்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரானா 50 ரூபான்னு முடிச்சு தரேன். புடி பணத்தை வாங்கிட்டு ஓடி வா, வாங்கிக்கா. நல்லா இரு, போயிட்டு வா. சந்தோஷம் முடிஞ்சிரும், போயிட்டு வா. 49ல நின்றுகிட்டு இருப்பான். புடியா பிடிச்சி 50 ரூபா வாங்கி தரப்பா. கர்மசாமிக்கு எனக்கு எவ்வளவு தருவியப்பா? எனக்கு எவ்வளவுப்பா தருவிய? எனக்கு உன் அன்பு போதுடா ராசா. நல்லா இருங்க. தீர்த்தாச்சி போயிட்டு வா. அதே மாயாபுரம் பிள்ளைய பத்தி கேட்க வந்து யாருப்பா? வாடா, காலைல வந்துட்டு வா. உன் பிள்ளை என்னடா படிச்சிருக்கான்? கம்ப்யூட்டர் படிச்சது யாரு? பேங்க்ல ஒர்க் பண்றாங்களா? என்ன ஒர்க்கிங்? இப்ப பழைய மாதிரி மேனுவலா பாக்குறாங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் தானே பாக்குறாங்க. அச்சச்சே கிச்சச்சே காலைல வந்துட்டாங்க. சாதகம் தெரியல. என்னப்பா ஜாதகம் போய் பாத்தியாப்பா? என்ன சொன்னாங்க? இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. கரு தோன்றி மறையும், தோன்றுவது ஒரு பிரம்மை காட்டும். இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது மாறுமான்னு கேட்டேன். நீலமேகனாகி எம்பெருமான் நாராயணனை நீ வணங்கி வந்து விட்டால் ஆம்பளை பையன் பிறப்பான். 8 எழுத்துக்காரனாகிய கிருஷ்ணா என்னும் திருநாமத்தோடு குழந்தை வெற்றி அடைவான். இந்த மகனே ஆனந்தம் அடைந்து வா. பிள்ளைக்கு பேரு எங்க இடத்துல வைக்கிறேன், போயிட்டு வா. அறை என்பதற்கு வேதம், ஆரண்யம் என்பது காடு. இரண்டையும் சேர்த்தார் வேத ஆரண்யம். ராமாயணத்துல கூட ஒரு காண்டம் உண்டு, ஆரண்ய காண்டம்னு. கரை ஒரு காண்டமேழு கதைகள் 1800, விருத்தம் 110, 6866, பரவமர் 10, பாடல் 168, வரமுறு கம்பன் சொன்ன வண்ணம் 87. குழந்தை பாக்கியத்தை பத்தி கேட்டு வந்த முக்கியம் காலம் சொல்லலாம். ஏன் இவங்கெல்லாம் நிக்கிறாங்க ஐயா? பக்தர்கள் ஏன் நிக்கிறாங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நாகம் சம்பந்தமான தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு. ஆனா பிள்ளைக்கு கர்ப்பதோஷம். இந்த கர்ப்பதோஷத்தை நீக்கி வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ள குழந்தை ஜனனமாகும். வெற்றியாகி என் பெயர் சூட்டிக்கப்பா. ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு கால் சொல்லலாம். என் துண்டு எடுங்க மச்சான். இன்னொரு தரம் கால் சொல்லணும். காரை கும்பிட்டு கேட்டு பார்ப்போமா? சரி. உன்னுடைய கட்டுமன் உட்கார முடியுமா? உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கடவுள் தெய்வம் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கிற தெய்வங்கள் மீது நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் உள்ள மனம் படைத்தவன் நீ. சோதிடம், சாதகம், பாதி, பூசாரி இவைகளெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுதான் என்ற சிறந்த அறிவையும் பெற்றவன் நீ. ஆனா உன்னுடைய எல்லைக்குள்ள மாண்டு போன மூதாதையருடைய ஒரு புனிதமான ஆத்மா உன்னுடைய குடும்பத்துல தெய்வமா வருது. அதனால இப்ப 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் நஷ்டமும், தொழில் சம்பந்தமான வேதனையும், பிள்ளைகள் வாழ்வு சம்பந்தமான குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. வாஸ்தவமா? காரணம் சொல்லலாம்.
பெண்ணடியாளின் ஆயுள் சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பம் உள்ளத்தில் தோன்றும். அதில் எந்த பங்கமும் வராமல் நான் காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும்ப்பா? பக்கத்தில் வரணும். நீதிமன்றத்தில் தீரணுமா, என்கிட்ட தீரணுமா?